ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. SBIJ அப்ளை பண்ணுறதை பற்றி. அது என்ன மக்களே, இந்த கடைசி நாள் மட்டும்தான் அவங்களுக்கு இவ்வளோ டவுட் வருது, இவ்வளோ கால்ஸ் வருது. அவ்வளோ நாள் டைம் இருந்தாலும் கடைசி நாள் தான் நாங்கள் அப்ளை பண்ணுவோம். நாங்களாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ மாதிரி அப்படி வேறு தான் இருக்கீங்க. இப்போ நிறையா கால்ஸில் வந்து இன்றைக்கி கேட்டிருந்தாங்க. எவ்வளோ நம்ம சொல்லிட்டோம் மக்களே. நம்ம வீடியோ பாருங்கள், ஹவு டு அப்ளை வீடியோ, எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாலுமே சார் நான் டிக்ளரேஷன் வந்து நான் மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன், பழையதை அப்லோட் பண்ணிட்டேன், நான் ஃபீஸ்லாம் கட்டி முடிச்சிட்டேன், திருப்பி நான் அப்ளை பண்ணுமானே ஒரு 10 கால் வந்திருக்கும் மக்களே, இந்த நேற்றும் இன்றைக்கி மட்டும். ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரில. ஸோ டிக்ளரேஷன் இன்னொரு முக்கியமாக இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணதே வந்து ஆக்சுவலி நீங்கள் டிக்ளரேஷன் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கணும். பட் லாஸ்ட் மினிட்ல நான் ஃபீஸ் வரைக்கும் பே பண்ணிட்டேன், டிக்ளரேஷன் வந்து நான் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பயப்படாதீங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ரிஜெக்ட் ஆகாது, இது வரைக்கும் அப்படி யாருக்கும் ஆனதில்லை. ஏன்னா நிறையா வாட்டி இந்த மாதிரி நான் மாற்றி பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன்னா IBBS SBIJ ஏன்னா பழைய டிக்ளரேஷன் எடுத்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ டிக்ளரேஷன் எதுக்கு அப்படின்னா உங்களோட நேம், அந்த டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்துட்டு நான் மேல் கூறியவாறு எல்லாமே என்னோடய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபில் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படின்னு கொடுக்குறதான் டிக்ளரேஷன். ஸோ மேபி பழைய டிக்ளரேஷனுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் அந்த இஸ்ஸு வாசன் ஏதாச்சும் மிஸ் மேட்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால் டிக்ளரேஷன் வந்து ஏன்னா அது மீன் அதான் என்னோட சுய நினைவோடு எல்லாமே உண்மையாக மேலே கூறி எல்லாமே உண்மையாக இருக்கிறேன் ஸோ அப்படிங்கிறது தான் அந்த டிக்ளரேஷனே. ஸோ இதனால் வந்து நான் மாற்றி அப்ளை பண்ணிட்டேன், அதாவது நான் பழைய இதை வந்து நான் எடுத்து நான் இப்போ அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகவே ஆகாது. ஸோ பயப்படாதீங்க. மேபி அதுக்கு இதுக்கும் அந்த வேர்ட்ஸ், அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் புரிகிறதா, அந்த வேர்ட்ஸ் அந்த சொன்ன விதம் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லியிருப்பாங்க, மற்றபடி பொருள் ஒன்று தான். ஸோ அதனால் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகாது. ஆனால் உங்கள் நேமு, உங்கள் இனிஷியல், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இதுக்காக நீங்கள் பயப்படாதீங்க. அதே மாதிரி இந்த ப்ளூவில் பண்ணிட்டேன், பிளாக்கில் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட பயப்படாதீங்க. மேபி லாஸ்ட் மினிட் வந்துட்டோம், திருப்பி நான் ஃபீஸ் கேட்டணும், நான் ப்ளூவை பண்ணிட்டேன், பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு திருப்பி வந்து 2 வாட்டி அப்ளை பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. பட் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே யோசிச்சிருக்கணும், புரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம SBIJக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டப்பே நான் ஒரு வீடியோ, ரீனா மேம் வீடியோ எல்லாத்தையுமே கிளியராக சொன்னோம். தயவுசெய்து நம்ம சேனலில் போகிற வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஓகே? ஸோ அதனால் பயப்படாதீங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க, இதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஐயோ ரிஜெக்ட் ஆயிரும், நான் இப்போ SBIJக்கு படிக்க வேணாம், ஐயோ தயவுசெய்து அப்படி அந்த நினப்பில் இருக்காதீங்க. ஸோ மேக்ஸிமம் நான் சொன்ன அந்த 4 தான், அந்த நேமு, டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, உங்கள் அப்பாவோட இனிஷியல், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால தான் ரிஜெக்ட் ஆகும். இந்த மாதிரி டிக்ளரேஷன், அதே மாதிரி அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து எல்லாருமே கேட்டது வந்து இந்த சிபில் ஸ்கோர் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து அந்த முக்கியமாக ஒரு காலம். ஸோ இதனால் வந்து எனக்கு பிரச்சனை ஆகுமா, நான் வந்து என்னோடய சிபிலை வந்து நான் மெயின்டைன் பண்ணலை, நான் வந்து லோனை வந்து ரீபே பண்ணலை. இதில் வந்து நான் இந்த ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, இந்த பேங்க் while in clerical cadre, do you have a record of default in repayment of loan, credit card dues and or against whose name adverse report of civil or other external agencies. இதில் வந்து நான் எஸ் கொடுத்துட்டேன் சார், நோ கொடுக்கணுமா, இல்லை நோ கொடுத்துட்டேன் சார், எக்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு நிறையா பேர் இந்த டவுட்ஸ் கேட்குறாங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா எஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேர் வந்து நோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நோ கொடுக்கறது தான் கரெக்டு. பட் எஸ் கொடுத்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நோ கொடுத்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த சிபில் ஸ்கோர்னால் உங்களோட அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகாது, இதனால் பயப்படாதீங்க. பட் என்ன அப்படின்னா நீங்கள் போஸ்டிங் வாங்கினதுக்கு, அதாவது நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் டிவி இருக்கு இல்லையா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்கொயரி பண்ணுவாங்க. ஏன் நீங்கள் சிபில் வந்து மெயின்டைன் பண்ணலை, ஏன் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் எஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆமாம் நான் வந்து எனக்கு நான் வாங்கியிருக்கேன், நான் வந்து அதை ரீபே பண்ணலை, ஸோ அதனால் நான் எஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசணும். ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அந்த மெயின்ஸ் நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வந்து ஒரு 2 months 3 months டைம் கொடுப்பாங்க. அந்த சிபிலை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற வரைக்கும், அந்த லோனெல்லாம் ரீபே பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக டைம் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஸோ டிவியில் வந்து நம்மளை மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டா கூட உங்களுக்கு போஸ்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. இதுவரை அப்படி எந்த லாஸ்ட் இயர் கூட, இப்போ கூட நான் நம்ம ஸ்டூடெண்ட்டை கேட்டேன், லாஸ்ட் இயர் கிளியர் பண்ணி SBI ஏஎம்மாக இருக்கார், PO கிளியர் பண்ணி அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கார். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர்லாம் இந்த மாதிரிலாம் கேஸ் வந்திருந்தாங்க சார், ஒரு எங்கள் ட்ரைனிங்லேயே ஒரு 3 பேர்லாம் இருந்தாங்க, இந்த மாதிரி சிபில் ஸ்கோர் அடியாகி இந்த மாதிரி போஸ்டிங்க்கு வந்து அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா
டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூனில் ஜாயின் பண்ண வேண்டியவங்களை வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம் கழித்து ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 3 மந்த்துக்குள்ளே அவங்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையுமே ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து எஸ்பிஐ டைம் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இதை வந்து ஒரு சில பேர் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்மள மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் இருப்பாங்க. ஆனால் நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இதை டீல் பண்ணியிருந்தாங்க சார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு வந்து இது வரைக்கும் அந்த சிபில் ஸ்கோர் நான் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆனது யாருமே கிடையாது. எங்கள் நாலேஜுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கூட வரலை. அப்படி ரிஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்திருக்கும். அதாவது சிபில் ஸ்கோர் அடியாகி நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் கிடையாது அப்படின்னு எஸ்பிஐ இது வரைக்கும் சொன்னது யாருமே கிடையாது. சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நம்ம நாலேஜுக்கு வந்திருக்கும். ஸோ யாருமே இப்படி பண்ணலை மக்களே. ஸோ பட் என்ன அப்படின்னா இதுக்கு நான் எப்படி இதை வந்து நான் வந்து இது பண்ணுறது அப்படின்னா இந்த சிபிலை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா இங்கே செலக்ட் ஆனதுக்கப்புறம் மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ணுற டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் பேங்க்கில் என்கொயரி பண்ணி உங்களோட அந்த எக்ஸ்ட்ரா இருக்கா அரியர் அமௌண்ட்டையாச்சும் தயவுசெய்து பே பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து ரெடியூஸ் ஆகும், சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 லட்சத்துக்கு லோன் எடுத்திருக்கீங்க, ஆனால் அது இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் அந்த அரியர் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டை ஆக்சுவலி நீங்கள் கட்டியிருந்தால் தான் உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோராக இருக்கும், ரைஸ் ஆகும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது கம்மியாகும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எஸ்பிஐ வந்து ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ண தான் செய்வான், ஏன்ப்பா மெயின்டைன் ஆகலை, இன்னும் அரியர் அமௌண்ட் கூட கெட்டலையா அப்படின்னு. ஸோ அதை கொஞ்சமாச்சும் கெட்டுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே. பட் இப்போதைக்கு நீங்கள் அப்ளிகேஷனில் எஸ் போட்டிருந்தாலும் சரி, நோ போட்டிருந்தாலும் சரி, இதனால் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது, பயப்படாதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து எஸ் போட்டேன் சார், எஸ்ஸா நோவா அந்த இதில். ஸோ எஸ் போட்டாலும் நோ போட்டாலும் நீங்கள் டிவியில் வந்து நீங்கள் வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், அதுக்கான ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் ஷோ பண்ணணும் மக்களே. ஸோ தேங்க்ஸ் மக்களே, பாய். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறவங்க. ஸோ நிறைய பேர் பயந்துட்டு இதுக்காண்டி படிக்காமல் இருக்காதீங்க மக்களே. எஸ்பிஐ ஜே ஐபிபிஎஸ் பிஓக்கு படிங்க. இப்போ ஐபிபிஎஸ் பிஓ ஆகட்டும், ஐபிபிஎஸ் கிளர்க் ஆகட்டும், இவங்க அந்த சிபிலை வந்து மென்ஷன் பண்ணலை அப்ளிகேஷன். ஆனால் எஸ்பிஐ தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கான். நீங்கள் அதை ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, நீயே ஒரு பேங்கராக உள்ளே போகிற, நீயே லோன் கட்டாட்டி எப்படி, நீயே பேங்க் ஜாப் வரப்போகிற, நீயே லோன் கட்டாட்டிலாம் எப்படி, அதுக்கு தான் அவன் கேட்குறான் எஸ்ஸா நோவா அப்படின்னு. அப்போ நம்மளே வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா, என்னப்பா நீயே வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி கூட கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெடியாக இருங்க. அதுக்கான டைம் கொடுக்குறாங்க எஸ்பி. ஓகே, ஸோ நீங்கள் கிளியர் ஆனதுக்கப்புறம் டிவிக்கு அப்புறமும் ஜாயினிங் டிலே ஆகும். அப்படி ஆகிருக்கு. ஜூனில் ஜாயின் பண்ண வேண்டியவங்க செப்டம்பரில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த 3 மாதம் 4 மாதம் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் சிபிலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேரில் எஜுகேஷன் லோன் எடுத்திருந்தீங்கன்னா அந்த அரியர் அமௌண்ட் யாச்சும் கெட்டுங்க. ஓகேவா? அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட் யாச்சும் கெட்டுங்க. கண்டிப்பாக சிபில் ஸ்கோர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோராக இருக்கும்னு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம இதில் கிராஷ் கோர்ஸ் வந்து எஸ்பிஐ பிஓ ஐபிபிஎஸ் பிஓக்காக கிராஷ் கோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு வந்து இது ஃப்ரீயாக வந்துடும். புதுசாக நீங்கள் எஸ்பிஐ பிஓ ஐபிபிஎஸ் பிஓ கிராஷ் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட ஆப்பில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், kaneeshreenalogics ஆப்பில். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வித் மார்க் டெஸ்ட்டோடையும் இருக்கும். வித்தவுட் எனக்கு வீடியோ மட்டும் வேணும்னா கூட வீடியோ மட்டும் இருக்கும். எனக்கு மார்க் டெஸ்ட்டோட வேணும் அப்படின்னாலும் மார்க் டெஸ்ட் ப்ளஸ் வீடியோஸ் இருக்கும். அது வந்து நம்மளோட ஹோம் பேஜ்லேயே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எல்லா வீடியோஸும் வேணும் அப்படின்னா நம்மளோட மெகா லைவ் கிராஷ் கோர்ஸை வாங்கிக்கோங்க. ப்ரீவியஸாக எடுத்த வீடியோஸ் முதற்கொண்டு புதுசாக நம்ம ஆட் பண்ணுற போகிற வீடியோஸ் முதற்கொண்டு எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்.